வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னு நினைக்கி ஒரு ஹெல்த் மிக்ஸ் பவுடர் தான் பண்ண போறோம். ஹெல்த் மிக்ஸ் பவுடர் நினைக்க ஒரு பாலில் இது பண்ணிட்டு குடிக்கிற மாதிரி தான். நம்ம ஹார்லிக்ஸ் பூஸ்ட் அது இதுன்னு கடையில் நம்ம வாங்கிட்டு இருக்கோம். இதை வந்து நம்ம வீட்லயே நம்ம ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கி நல்ல உடம்புக்கும் நல்ல ஸ்ட்ரென்த்து, இதோ நல்ல நம்ம இப்போ என்னென்ன பொருள் போட்டிருக்கோம் அப்படின்னு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தான ஒரு பொருளை சேர்த்து நல்லா சுத்தமாகவும் அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா அந்த பாலில் கலந்து காஃபி டீக்கு பதிலாக இந்த மாதிரி குடித்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அன்னைக்கு ரொம்ப உடம்புக்கு ஸ்ட்ரென்த்து. இதை வந்து நம்ம தாமரை விதைன்னு சொல்லுவாங்க, மக்கானான்னு சொல்லுவாங்க. அந்த மக்கானாவும் பாதாம் பருப்பு, வால்நட்டு இந்த மாதிரி இந்த பொருள்கள்லாம் வச்சு நல்ல சத்தான பொருள்கள்லாம் வச்சு ஒரு பவுடர் தான் ரெடி பண்ண போகிறோம். அந்த பவுடர் எப்படி ரெடி பண்ணலாம் வாங்க பார்ப்போம். இது வந்து இந்த மக்கானான்னு சொல்லுவாங்க, அதாவது தாமரை விதை, தமிழில் சொன்னோம்னா தாமரை விதைன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு 50 கிராம் நான் வந்து கடையில் வாங்கியிருக்கேன். எல்லா கடையிலுமே சூப்பர் மார்க்கெட்டில் எல்லாத்துலேயுமே இது வந்து கிடைக்குது. இது வந்து என்ன சத்துக்கள் இருக்குன்னா இதுக்கு வந்து எலும்புக்கு வந்து நல்ல ஸ்ட்ரென்த்து கொடுக்குன்னு சொல்லி டாக்டர்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இதை வந்து நிறைய சத்துக்கள் வந்து இதில் வந்து நிறைய இருக்குது. அந்த மக்கானாவை வந்து நம்ம வறுத்துட்டு இதை பொடி பண்ண போகிறோம். இதில் வந்து அதே அளவு 50 கிராம், இது வந்து 50 கிராம் மக்கானா, 50 கிராம் பாதாம், இதில் வந்து வால்நட் வந்து ஒரு 7-8 பீஸ் வச்சுருக்கேன். எள்ளு 1 டீஸ்பூன், 2 டீஸ்பூன் எள்ளு, அதாவது இது வந்து ஆளி விதை, பிளாக் சீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ஆளி விதை ஒரு 2 ஸ்பூன் கிட்ட வச்சுருக்கேன். இது ஒரு 4 பீஸ் கல்கண்டு, இது வந்து சுக்கு ஒரு சின்ன துண்டு சுக்கு பீஸ் வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு வறுக்கிறத பார்த்துருவோம். இப்போ வந்து பாத்திரத்தை நான் அடுப்பில் வச்சு நல்ல சூடு ஏறிட்டு நான் அடுப்பை வந்து நல்லா ஸ்லோ பண்ணிவிட்டு இதை போட்டிருக்கேன். இதை போட்டு இதை நல்லா வந்து வறுபடணும். இது எப்படி இருக்கும் நான் நினைக்கி, இது கொஞ்சம் அப்படியே நசுக்குன்னு தான் இருக்கும். இப்போ வறுக்க தான் நல்ல மொறுன்னு ஆகும். அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மக்கானாவை வந்து நல்லா வறுபட்டுருச்சு. நான் அடுப்பை வந்து நல்லா ஸ்லோவாகவே வச்சுட்டு வருங்க. ஏன்னு கேட்டேன்னாக்கி இது வந்து ரொம்ப மென்மையாக இருக்கிறதுனால சீக்கிரத்தில் கருகிடும். இப்போ வந்து நான் போடும்போது எப்படி இருந்ததுன்னு பாருங்கள். இப்போ வந்து இந்த அளவுக்கு நல்லா அப்படியே பொறன்னு உடையணும். அந்த அளவுக்கு வறுபட்டுக்கும். இன்னும் கொஞ்சம் ஆறிட்டு அப்படின்னம்னா நல்ல பொறன்னு வந்துடும். இந்த அளவுக்கு நல்லா வறுத்தாச்சு. இப்போ வந்து ஒன்றும் பாதாம் பருப்பு இது எல்லாத்தையும் போட்டுருவேன். பாதாம் பருப்பு வால்நட்டும் போட்டுறேன். அதுக்கப்புறமா அந்த சீட்ஸை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பாதாமும் வால்நட்டும் நல்லா வறுபட்டுருச்சு. நான் வந்து ஒரே ஒரு சுக்கு துண்டு வச்சுருந்தேன் இல்லையா, அதை வந்து ஒரு தட்டிட்டு போட்டிருக்கேன். ஏன் முழுசாக போட்டோம் அப்படின்னம்னா ரொம்ப வறுபடாது, அதனால் அப்படி போட்டிருக்கேன். இப்போ வந்து எள்ளையும் சேர்த்துறேன். ஒரு 2 ஸ்பூன் எள்ளு, இது வந்து பிளாக் சீட்ஸ், அதாவது ஆளி விதை ஒரு 2 ஸ்பூன், இதையும் போட்டு நல்லா வறுபட்டுறலாம். இது எல்லாமே நல்லா வறுபட்டு போச்சு. இந்த எள்ளு வந்து டப்புன்னு வெடிக்கும். அந்த வெடிக்கும் போது அது வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம். இந்த ஆளி விதையும் நல்லா வறுபட்டுருச்சு. எல்லாமே நல்லா வறுத்ததுக்கப்புறம் இதை வந்து ஒரு பிளேட்டில் கொட்டிட்டு இந்த மக்கானாவையும் எல்லாத்தையுமே ஆற வச்சுட்டு ஒன்றா தான் போட்டு அரைக்க போகிறோம். அதுக்குள்ளே வந்து இந்த கல்கண்டு ஒரு 4 பீஸ் வச்சுருந்தேன் இல்லையா, அதை வந்து ஒரு கொஞ்சம் 1-2 இடித்து தூள் பண்ணி வச்சுப்போம். ஏன்னு கேட்டோம்னா மிக்சியில் அப்படியே போட்டோம் அப்படின்னம்னா அந்த கல்கண்டு வந்து மிக்சியில் அரைப்படாது. அதனால் கொஞ்சமாக 1-2 தட்டி வச்சுட்டு இதை ஆற வச்சுட்டு இதை அரைக்கிறத பார்ப்போம். நான் வந்து இதை வந்து 2 ட்ரிப்பாக தான் நான் மிக்சியில் போட்டு அரைக்க போகிறேன். இது பவுடர் பண்ணும்போது இதை வந்து ரொம்பையும் அப்படியே ஓட்டிகிட்டே இருக்கக்கூடாது. சுற்றிகிட்டே இருந்தோம்னு சொன்னோம்னா அதோட இந்த சூடு ஏறி இந்த பாதாம் பருப்பில் உள்ள இது நம்ம எள்ளு போட்டிருக்கோம், அதில் உள்ள எண்ணெயெல்லாம் கசிஞ்சிட்டு அப்படின்னு நம்ம நினைக்க பவுடர் ஆகாது. அதனால் கொஞ்சம் விட்டு இந்த மிக்சியை வந்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடணும். இப்போ வந்து இந்த ஹெல்த் மிக்ஸ் பவுடர் வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. நான் இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து அரைக்கும் போது எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட்டு அடுத்து கல்கண்டையும் சேர்த்து ஒன்றாவே போட்டு அரைச்சி எடுத்துட்டேன். இந்த அளவுக்கு தான், இப்படி தான் இருக்கும். ரொம்ப நைஸாக பவுடர் ஆகாது. ஏன்னாக்கி பருப்பு வகையெல்லாம் நிறைய இருக்கிறதுனால இப்படி தான் இருக்கும். இதில் வந்து ஒரு பாலை வந்து நான் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு பாலை வந்து நான் அடுப்பில் ஊற்றி காய்ச்சிட்டு இருக்கேன். 1 டம்ளர் பாலுக்கு இந்த அளவுக்கு 1 ஸ்பூன் கிட்ட போட்டால் போதும். நீங்கள் கொஞ்சம் நல்லா கொலன்னு குடிக்கிறாங்க அப்படின்னு இது பண்ணிங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட அளவு கிட்ட கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா இப்படி ஆற்றி விட்டுறலாம். ஆற்றிட்டு கொஞ்சம் 2 ஆற்றி வச்சுட்டேன். கொஞ்சம் நேரம் அடுப்பில் நல்லா கொதிச்சிச்சு அப்படின்னு சொன்னோம்னாக்கி இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா கொடுக்கும். ஏன்னு கேட்டோம்னாக்கி அந்த பருப்போட வாசனை எல்லாமே ஒரு 2 நிமிஷம் அப்படி நல்லா கொதிச்சிட்டதுக்கப்புறம் நம்ம சர்க்கரை சேர்க்கறா இருந்தால் இனிப்பு இன்னும் தேவைப்படுறவங்க நம்ம நாட்டு சர்க்கரையோ இல்லைனா ஒயிட் சுகரோ எதனா ஒன்று சேர்த்துட்டு கூட குடிக்கலாம். ஏற்கனவே நம்ம வந்து கல்கண்டு போட்டு அரைச்சிருக்கோம். லைட்டான ஒரு இனிப்பு போதும் அப்படின்னு நினச்சோம்னா அன்றைக்கி இப்படியே குடிச்சிக்கலாம். இப்போ வந்து பால் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஹெல்த்
பவுடர் வந்து ரெடி ஆயிடுச்சு. பாலில் வந்து நம்ம எப்படி கலந்துட்டோன்னு இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கும் அந்த பால். அப்படியே நல்லா வந்து சூடாகவே நம்ம ஹார்லிக்ஸ் பூஸ்ட் கலந்த மாதிரி அப்படியே குடிச்சிக்கலாம். நம்ம ஒரு 40 வயசு மேலே உள்ளவங்களாம் எலும்பு மூட்டி வலி, முட்டு வலி, முதுவலி இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மக்கானாங்கிறதுல இதில் வந்து எலும்புக்குள்ள ஸ்ட்ரென்த்தான ஒரு இது அந்த பொருள் தான். அதனால் அதை வந்து நம்ம அடிக்கடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு நம்ம நினைக்க கால் வலி கை வலி இல்லாமல் இருக்கும். அதனால் நம்ம காலை நேரத்துலேயும் டீ காஃபிக்கு பதிலாக இதை எடுத்துக்கலாம். நைட்டு படுக்கும் போதும் நமக்கு சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி ஒரு டம்ளர் பாலை வந்து இந்த மாதிரி ஹெல்த் பவுடர் எடுத்து யூஸ் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னு நம்ம நினைக்க உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி, ரொம்ப நல்லதும் கூட. இதை மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.